நம்ம தளபதி மொபைல்ஸ் வந்து கோல்பேட்டில் கடை வச்சிருக்கோம் சரிங்களா. நம்ம வந்து டிவிக்கு பாலிடிக்ஸ் வந்து பிடிக்கல, டிவிக்கால வந்து நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன், அதனால வந்து நான் டிவிக்கே வந்து வெறுக்கிறேன், அதுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து என் கூட பழகுனவங்க சரிங்களா, என் கஸ்டமரு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து என்னோட நம்பரை வந்து பிளாக் பண்ணிடுங்க, என்னோட ஸ்டேட்டஸை மட்டும் ஹைட் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க சரிங்களா. நான் யார்கிட்டையுமே கோல்பேட்டில் வந்து பொய்யா வந்து பழகவே இல்லை சரிங்களா. நீங்கள் வந்து இன்னாரோட ஃபேனு அதனால தான் உங்கள்கிட்ட வந்து பழகிறேன் அப்படின்னு பழகவே இல்லை. நான் எல்லார்ட்டையுமே வந்து அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்ட்டு எல்லார்ட்டையுமே ஒரே மாதிரி தான் வந்து நான் பழகியிருக்கேன். என்கிட்டயும் நீங்கள் வந்து அப்படி தான் பழகிருக்கீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அவ்வளோதான். இந்த விஜய்காண்டி தான் வந்து என் கூட வந்து பழகுனீங்கன்னு நினச்சிங்கன்னா அந்த பொய்யான ரிலேஷன்ஷிப் எனக்கு வேண்டாம். இந்த பொய்யான ரிலேஷன்ஷிப் எனக்கு வேண்டாம், பொய்யான கஸ்டமரும் எனக்கு வேண்டாம். எனக்கு வர கஸ்டமரு என்கிட்ட பழகுறவங்க எனக்காண்டி இருக்கணும். நான் வந்து யார் குடும்பத்தையும் கெடுக்கல, எவன் பொழைப்பையும் நான் வந்து நாசம் பண்ணல, எவனுக்கும் நான் வந்து கெடுதல் பண்ணலை சரிங்களா. நிறைய பேருக்கு நான் வந்து நல்லது தான் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நிறைய பேருக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். அது என்னோட இது சரிங்களா. என்னோட கேரக்டர் பிடிச்சி என் கூட வந்து பழகுறவங்க பழகுங்க, என்னைய பிடிச்சி வந்து என் கடையில் வந்து மொபைல் வாங்குறவங்க வாங்குங்க. இந்த விஜய் பிடிச்சிது, விஜய் ஃபோட்டோவாக வச்சுருந்தீங்க அதுக்காண்டி உங்கள் கடைக்கு வந்தோம், உங்களுக்காண்டி வரல அப்படின்னு சொல்கிறவங்க எனக்கு தேவையே இல்லை. எனக்காண்டி வர கஸ்டமர் இருக்காங்க என் கடைக்கு. நான் 3 வருஷம் கடை வச்சுருந்தேன். நான் 3 வருஷம் அதிகமாக வந்து நிறைய பேர் ஃபோன் வாங்கினதே அஜித் ஃபேன்ஸ் தான் என் கடையில் வந்து ஃபோன் வாங்கியிருக்காங்க. அதுவே எனக்கு இப்போ தான் தெரியும். அஜித் ஃபோட்டோலாம் வச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அஜித் சாரோட ஃபேன்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி உங்கள் கடையில் வந்து நான் ஃபோன் வாங்கியிருக்கேன்னு சொல்லும்போது எனக்கு இப்போ தான் தெரியும் இவங்கெல்லாம் வந்து அஜித் ஃபேன்ஸா அப்படின்ட்டு. எனக்கு அவங்களாம் அஜித் ஃபேன்ஸ் தெரியவே தெரியாது. இருந்தாலும் அவங்ககிட்ட கேட்டது ஒன்றே ஒன்று தான், எப்படி நான் விஜய் ஃபோட்டோவாக வச்சுருந்தேன், தளபதி மொபைல்ஸ்னு வச்சுருந்தேன், நீங்கள் எப்படி வந்து நம்ம கடையில் வந்து ஃபோன் வாங்குனீங்கன்னு கேட்கும்போது உங்களுக்காண்டி வந்து வாங்கணுனே அப்படின்னு சொன்னாங்க. உங்களோட கேரக்டருக்காண்டி வந்து உங்கள் கடையில் வந்து நாங்கள் ஃபோன் வந்து பர்ச்சேஸ் பண்ணோன்னு சொன்னாங்க. அது போதும். யார் வந்தாலும் எனக்காண்டி வந்தால் தான் எனக்கு ஓகே. என் கடைக்கு வந்து ஒரு பொருள் வாங்கினா அது எனக்காண்டி வரணும் சரிங்களா. இவரோட ஃபேனு அதனால தான் உங்கள் கடைக்கு வந்தோம் அப்படின்லாம் எனக்கு தேவையே இல்லை. எனக்கு டிவிக்கு பாலிடிக்ஸ் பிடிக்கல, டிவிக்கால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். பாதிக்கப்பட்டவன் வந்து என்னோட வந்து கோபத்தை வெளிப்படுத்துறான்னா அது என்னோட பர்சனல். அதுக்கும் நம்ம கடை பிஸ்னஸுக்கும் எதுவுமே வந்து சம்மந்தம் இல்லை.